ஒருவேளை நீங்க வேதனைப்பட்டுட்டே இருக்கலாம், துக்கப்பட்டுட்டே இருக்கலாம். ஆனா இதையெல்லாம் மறக்கிறதுக்குன்னு கர்த்தர் பெருசா உங்க வாழ்வில் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார்மா. கவலைப்படாத, கவலைப்படாத. உன் துக்க நாட்கள் முடிந்தோ, உன் சுக வாழ்வு துளிர்க்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கழுகு என்ன பண்ணு தெரியுமா? கழுகு என்ன பண்ணுனா, அது ஒரு 40 வயசு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், தன்னுடைய இறகை எல்லாம் என்ன செய்யும், அதே பிச்சுக்கும், அதே வாயால் வச்சு அப்படியே அந்த இறகை எல்லாம் பிச்சு 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 என்ன பண்ணு, அந்த நெகத்தை போட்டு பாறையில் அப்படியே கண்மலையை உரசி 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 என்ன செய்ய, அந்த 40 நாளா 40 வருஷத்துக்கு அப்புறம், அதுக்கப்புறம் ஆமாம் அது 40 கிட்டத்தட்ட 40 தான், அது அப்படியே என்னமோ ஒன்றுமே சாப்பிடாம இருக்கா. அது வெள்ளை போலம், அந்த கசப்பான அனுபவம் வெள்ளை போல. அதுக்கப்புறம் புது சிறகுகள் வருது பாருங்க, அதுதான் சுகந்த வர்க்கம். சுகந்த வர்க்கம் 6 மாதம் வெள்ளை போலத்தினால 6 மாதம் சுகந்த வர்க்கம். என்னன்னா அந்த கழுகுக்குள்ள அந்த புது இளமை வருதுமா, புது இளமை, புது இறகுகள், புது நகங்கள், அது புதுப்பிக்கப்படுது, அது ரினிவுபடுது, அது ரினிவுபடுது. ஐயோ நான் இப்போ எப்படி நான் இந்த இறகை என்ன செய்ய, பிச்சை எடுப்பேன், ஐயோ நான் சாப்பிட முடியாது, ஐயோ நான் தனித்து இருக்கணும், அப்படியெல்லாம் அது நினைக்காது. நல்ல விளங்கமா. ஒருவேளை உங்களுக்கு நான் சொல்ற வெள்ளை போலத்தினாலேயே கர்த்தர் உங்களை சுத்திகரிச்சிருக்க மாட்டார். நிச்சய சுகந்த வர்க்கம் ஒரு வெள்ளிக்கிழமை இருக்கும் என்றால் உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. பாடுபட்ட வெள்ளிக்கிழமை இருக்கும் என்றால் நிச்சய உயிர்த்தெழுந்த ஞாயிறு உங்கள் வாழ்விலே இருக்கிறது. ஓ இயேசு பாடுபட்ட நீங்கள் பரமனின் சந்தோஷத்துக்குள்ள ஆளுகைக்குள்ள நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஆமேன் என்று சொல்லலாமா?